நேரடி விதைப்பு சார். தண்ணியை கட்டி அடிச்சிருவோம். நெல்லை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியில் மிதக்காத அளவுக்கு அடித்து ஊற வச்சு அடிச்சிருவோம் நெல்லை. இப்போ பயிர் வளர்ச்சி நல்லா இருக்குது, நல்லாவும் இருக்குது. நல்லா தூர் கட்டி ஒரு 250 300 நெல்மல்லிகள் இருக்கும் போல் இருக்குது. அதுமாரி நம்ம அபிமன்யு யூஸ் பண்ண வயசார் இது நம்ம பக்கத்து நம்ம நண்பர் தான். அவர் விளைச்சலில் இதை யூஸ் பண்ணலை. ஆனால் அந்த இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அங்கே பாருங்கள், தோவப்பூச்சி இதமாரியெல்லாம் விழுந்துருக்கு. இது ஒரு 5 அடி டிஃப்ரென்ஸ்லேயே வித்தியாசம் இருக்குது சார். இதுக்கு மருந்து அடித்ததுக்கும் இதுக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அபிமன்யெல்லாம் தெளித்ததுக்கப்புறம் இப்போ பயங்கரமாக தூர் கட்டியிருக்கு சார். இது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு வியப்பாக தான் இருக்குது. இது அடித்ததுக்கப்புறம் மருந்தை யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டோம். வணக்கம் எல்லாருக்கும். நான் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா செல்லூர் ஊராட்சியிலேருந்து ஐயப்பன், ஒரு விவசாயி. நான் ஒரு 10-15 வருஷமாக அந்த இடத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு ஒரு போகம் நெல், ஒரு போகம் பருத்தி போடுவோம். இப்போ 2 போகம் நெல்லும் போடுவோம். இதேமாரி போட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இப்போ இந்த போகம் குருவைக்கு நாங்கள் எங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாரி 51 இதேமாரி திருப்பதி சாரம் இதேமாரி குருவைக்கு குறுகிய கால பயிராக போடுவோம். இந்த குருவையில் 120 நாள் 130 நாள் இதுக்குள்ளே போடுவோம். இங்கே ஊராட்சியில் எல்லாருமே இங்கே ஒரு சுற்றுப்பட்ட ஏரியாவில் உள்ளவங்க எல்லாருமே நேரடி விதைப்பு மூலமாக தான் இது பண்ணுறோம். என்னன்னா நடவு ஆதி காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆள் பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால இப்போ வர நாங்கள் இந்த நேரடி விதைப்புக்கு வந்துட்டோம். நம்ம ஊர் பக்கம்னா வெட்டாறு சார். வெட்டாறு பாசனம் தான். தண்ணிக்கு பிரச்சனையெல்லாம் இருக்காது. வாய்க்கால் வழியாக பாய்ச்சறதுக்கு நம்மளுக்கு முறைப்படி தண்ணீர்லாம் கிடைக்கிது. இந்த வயலை பொறுத்தளவுக்கு சார் இதுமாரி 2 சால் பெரிய வண்டியை வச்சு பெரிய டிராக்டர் மகேந்திரா டிராக்டரை வச்சு சட்டை கலப்பை வச்சு 2 இது உழுதுட்டு, அப்புறம் கை டிராக்டரை வச்சு ஒரு சால் உழுது மட்டங்கம் பண்ணிக்கிட்டு நேரடி விதைப்பு சார். தண்ணியை கட்டி அடிச்சிருவோம். நெல்லை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியில் மிதக்காத அளவுக்கு ஊற வச்சு அடிச்சிருவோம் நெல்லை. அது முளைச்சிட்டு ஒரு 24 மணி நேரம், ஒரு 24லேருந்து 30 மணி நேரத்துக்குள்ளார திரும்ப தண்ணியை வடிகட்டிடுவோம். வடிகட்டிட்டோம்னா எங்களுக்கு ஒரு சுத்தமாக வடிகட்டி தண்ணி மேடு பள்ளத்தில் நிற்கிற தண்ணியெல்லாம் வாய்க்காலில் வடிகட்டிட்டு விட்டுருவோம். அப்புறம் ஒரு 5ஆம் நாள் ஆட்டோமேட்டிக்காக அது முளைப்பு எங்களுக்கு இதாக போயிடும். பெருமளவு டேமேஜ் இல்லாமல் எங்களுக்கு அது கிடச்சிடுது. இது ஏதாச்சும் பள்ளம் மேடு இருக்கிற இடத்துல நெல் பழுதாகிடுது. அதுக்கு நாங்கள் கொஞ்சம் ஓரத்தில் நெல்லை விட்டு வச்சு அதை பிரித்து நட்டு சரி பண்ணிக்கிறோம். சக்திவேல்னு ஒரு பையன் ஆர்கானிக்கை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு ஒரு ஏபிகேஎஸ்ன்னு ஒரு ஆர்கானிக் மருந்தை சொன்னாப்புல. அபிமன்யுன்ட்டு அப்புறம் நாங்கள் வரப்பு வச்சு ஒரு 20ஆம் நாள் களைக்கொல்லியெல்லாம் அடிச்சுட்டு இந்த மருந்தை மணலில் கலந்து அவங்க சொட்டு நீர் பாசத்தை தண்ணியில் கலந்து விட சொன்னாங்க. தண்ணி ஃபோர்ஸாக போடுறதுனால தண்ணி ஒரு பக்கமாக ஒதுங்கி போய்டும்ன்ட்டு நாங்கள் மணலில் கலந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 6-7 மரக்கா மணலில் இதை கலந்து இப்போ உரம் அடிக்கிற மாரி எங்கே பார்த்தாலும் அடித்து விட்டோம். இப்போ பயிர் வளர்ச்சி நல்லா இருக்குது, நல்லாவும் இருக்குது. நல்லா தூர் கட்டி ஒரு 250 300 நெல்மல்லிகள் இருக்கும் போல் இருக்குது. நல்லா இருக்குது. அதை அடுத்த விவசாயிக்கும் சொல்லணுன்ட்டு எங்களோட விருப்பமாகவும் இருக்குது. இது இந்த அபிமன் சார் ஏக்கருக்கு 5 லிட்டரு தெளித்தேன் சார். இது மணலில் கலந்து 4 மரக்காக்கான் மணலில் கலந்து 5 லிட்டரை கலந்து ஒரு ஏக்கருக்கு தெளித்தோம். ஆனால் அது ரிசல்ட்டு நல்லா தான் இருக்குது. இன்னும் எங்களுக்கு அறுவடைக்கு வரல. அறுவடைக்கு வந்ததும் எப்போதும் போல் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு மனசும் திருப்தியாக தான் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் சார் இப்போ நெல்மணி 70-80 நாள் ஆச்சு. FL77 ஒரு மருந்து ஒன்று பருத்துற சொன்னாங்க. அது நெல்மணிகள் வெயிட்டாக இருக்கும்னு சொல்லி நல்ல விளைச்சலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் ஸ்ப்ரே மூலயமா ஒரு டேங்குக்கு 300 ml கலந்து தெளிச்சிருக்கோம். இது வரைக்கும் கெமிக்கலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ தான் கொஞ்சம் ஆர்கானிக்கு மாறி இருக்கோம். அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் சார் இருக்குது. இது அடித்ததுக்கு அப்புறம் மருந்தை யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டோம். அதுமாரி நம்ம அபிமன்யு யூஸ் பண்ண வயசார் இது
இது நம்ம பக்கத்து நம்ம நண்பர் தான். அவர் விளைச்சலில் இதை யூஸ் பண்ணல. ஆனால் அந்த இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே பாருங்கள், தோகைப்பூச்சி இதமாரி எல்லாம் விழுந்துருக்கு. இது ஒரு 5 அடி டிஃப்ரென்ஸ்லேயே வித்தியாசம் இருக்குது சார். இதுக்கு மருந்து அடித்ததுக்கும் இதுக்கும் அந்த தோகைப்பூச்சி, குருத்துப்பூச்சி இந்தமாரி இருக்குது. ஆனால் நம்ம இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல விதமாக இருக்குது. இதெல்லாம் சார் ஒரு நெல் ஒரு மணி விழுந்தது தான். பாருங்கள், 20 தூர் கட்டியிருக்கு சார். எல்லாம் இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவிமுனையெல்லாம் தெளித்ததுக்கப்புறம் இப்போ பயங்கரமாக தூர் கட்டியிருக்கு சார். இது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு வியப்பாக தான் இருக்குது. நல்லாவும் இருக்குது சார். அது கேப்பே தெரியல.